வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு புளிக்கறின்னு குழம்பு செய்ய போகிறேன். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கணும், ஒரு அரை மூடி எடுத்துப்போம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துப்போம். ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸு புளி, ஒரு 5 சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கறி லீவ்ஸ். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளியை இவ்வளோ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் அந்த தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து இதிலே மஞ்சத்தூள் போட்டு அரைக்கணும். நான் அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கூட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைப்பாங்க. இப்போ தேங்காய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் அரைச்சி விழுது. அப்புறம் இந்த புளி தண்ணியிலே நம்ம அந்த மிக்சியை நல்லா கழுவி அதில் சேர்த்துப்போம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ 4 பேருக்கு தான் இதை செய்கிறேன், அதனால் எனக்கு இவ்வளோ போதும். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது, பொங்கி வரும்போது ரசம் மாதிரி இறக்கிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் திருப்பியும். அது லைட்டாக கொதி வரும்போது இந்த பாருங்கள், இப்போ இதை மாற்றிட்டு இந்த முருங்கைக்கீரையை லேசாக ஒரு தாளிப்பு கொடுத்து வதக்கி இதில் சேர்த்துடணும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பேஸு. எப்படி சாம்பார் அதில் எல்லா காயும் போட்டு செய்வாங்களோ அது மாதிரி இது பேஸ். இதை வச்சு எல்லா காயும் போட்டு இந்த குழம்பு செய்யலாம். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதில் கழுவி வச்ச முருங்கைக்கீரையை ஒரு 30 செகண்டு தான், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே பிரட்டிட்டு உடனே இந்த பேனை எடுத்துடணும். ரொம்ப எல்லாம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படி போட்டு ஒரு 2 திருப்பி திருப்பிட்டு உடனே எடுத்துட்டு அந்த குழம்புல சேர்த்துடணும். இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்கும். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவும் பொங்கக்கூடாது, பொங்கி தான் வரணும், கொதிக்கக்கூடாது. அப்படி சின்னதாக அப்படி கொதி வரதுக்கு ஆரம்பிக்கும்போது ரசத்துக்கு எப்படி வரும் அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிருமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. கன்னியாகுமரியில் இந்த குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடணும் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையெல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை கம்மியாக தான் போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. இதான் முருங்கைக்கீரை புளிக்கறி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.